அரசியலில் தேவயானி ராஜகுமாரன் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். 90s நட்சத்திர காதல் தம்பதி ராஜகுமாரன் தேவயானிய ரசிகர்கள் இப்பவும் லவ்வபிள் கப்பலா அட்ரஸ் பண்றாங்க. இதுல தேவயானி மட்டும் இப்பவும் ஃபீல்ட்ல இருக்கும்போது ராஜகுமாரன் மட்டும் எந்த படமும் டைரக்ட் பண்ணாம ஃபீல் அவுட் ஆகிட்டாரு. அந்த வகையில பல யூடியூப் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறங்கிற பேர்ல பல பிரபலங்களை தரைக்குறைவா பேசி ரசிகர்கள் மத்தியில வெறுப்ப சம்பாதிக்கிறாரு ராஜகுமாரன். இந்த நிலையில அவர் ஒரு இன்டர்வியூல பேசும்போது கமல்ஹாசனோட மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் என் மனைவி தேவயானிய அந்தியூர் தொகுதியில வேட்பாளரா நிற்க வைக்க நிறைய முயற்சிகள் நடந்துச்சு. எனக்கு அரசியலை பத்தி கொஞ்சம் தெரியும் அப்படிங்கறதால இந்த விஷயத்த நான் காதலியே போட்டுக்கல. ஒரு தேர்தல நின்னு ஜெயிக்கிறத விட ஆளும் கட்சி எம்எல்ஏவா ஜெயிக்கிறது தான் முக்கியம். அதனால நாங்க 2 பேருமே இந்த விஷயத்த ஒத்துக்கல. மேலும் அந்தியூருக்கு கமல்ஹாசன் எங்களை சந்திக்க வர்றதாகவும் எங்க வீட்டுல தங்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போறதாகவும் தகவல்கள் கிடைச்சது. அரசியல் சம்பந்தமா அவர் எங்களை மீட் பண்றது சரியா படல. அதனால வீட்டு சாவியை கொடுத்துட்டு போறோம், அங்க கமல்ஹாசனை தங்கி ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டோம்னு ஷேர் பண்ணாரு ராஜகுமாரன். ஒருவேளை அவர் ஓகே சொல்லி அந்தியூர் தொகுதியில தேவயானி வேட்பாளரா போட்டிட்டு இருந்தா ஜெயிச்சிருக்க மாட்டாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. மேலும் கமல்ஹாசனோட மக்கள் நீதி மய்யம் கட்சியில தலை காட்டின பல பிரபலங்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியலன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.